உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி சுவாரஸ்யத்திற்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாமல் நடந்து முடிந்தது. பொங்கல் திருவிழாவின் கடைசி நாளில் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 810 காளைகள், 500 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி வந்த காளைகள் வீரர்களை திணறடித்தது. தொடக்கூட முடியாமல் பல காளைகள் வீரர்களுக்கு வித்தை காட்டின. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் காளையர்களும் அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் காளைகளுக்கு தங்க நாணயம், சைக்கிள், அண்டா, நாற்காலி, மெத்தை போன்ற பரிசு பொருட்கள் குவிந்தன. இதன் இரண்டாம் சுற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் VM அண்ணாதுரை என்பவரின் பெருங்கநாட்டு கருப்பு காளை மாடுபிடி வீரர்களை தூக்கி எறிந்து துவம்சம் செய்தது. மூன்றாவது சுற்றில் சண்டையிட்ட வீரரை விரட்டச் சென்ற சார்பு ஆய்வாளரை காளை முட்டி தூக்கியது. எனினும் இதில் அவர் நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பினார். புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் காளை வெற்றி பெற்றது. சீறி பாய்ந்த காளையை தொடக்கூட முடியாமல் மாடுபிடி வீரர்கள் திணறினர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் இரண்டாவது காளையும் சீறி பாய்ந்து வீரர்களால் பிடிக்க முடியாமல் வெற்றி பெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா என்ற சின்னம்மாள் காளை மாடு வெற்றி பெற்றது. இதில் அவிழ்த்து விடப்பட்ட ஒரு காளை மின்னல் வேகத்தில் ஓடி வந்து போலீசாரின் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட பேரிகார்டை முட்டி தூக்கி வீசியது. போட்டியில் காளையை அடக்க வாடிவாசலில் நின்றிருந்த வீரர் ஒருவர் அணிந்திருந்த ஆடையை காளை ஒன்று கிழித்தெறிந்தது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்க வந்த மக்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியும் காட்டு மிராண்டி போல் நடந்து கொண்டனர். இதில் ஒருவர் மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுகள் முட்டியதில் 80 பேர் காயமடைந்த நிலையில் 11 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்து கருப்பாயூரணி கார்த்திக் முதல் பரிசாக காரை ஓட்டிச் சென்றார். சிவகங்கையை சேர்ந்த அபிசித்தர் 17 காளைகளை அடக்கி இரண்டாவது இடத்தை பிடித்தார். இதேபோன்று சிறப்பாக களம் கண்ட திருச்சி மாவட்டம் மேலூர் கட்டப்பா காளையின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது.
ஆனால் முதலிடம் கொடுக்கப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனால் அவர் தனக்கு அறிவிக்கப்பட்ட 2ஆம் பரிசை பெறாமல் புறக்கணித்தார். அமைச்சர் மூர்த்தியின் சூழ்ச்சியால் கார்த்திக்கிற்கு முதலிடம் அறிவிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முதல் பரிசு வாங்க வேண்டிய 2ஆவது பரிசுன்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி சார் எங்களை அறிவிச்சுட்டாங்க. இது முழுக்க முழுக்க தீட்டப்பட்ட சதி. இனிமேல் ஊர் பொதுமக்களை நடத்தட்டு அரசியல் ஜல்லிக்கட்டுல கொண்டு வராங்க. விளையாட்டு போட்டியை அரசியல் ஆக்காதீங்க. தவறான செயலை பண்ணிட்டாங்க. எனக்கு 2ஆவது பரிசு அறிவிச்சாங்க. நான் பரிசே வேணாம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறேன். கோர்ட் முடிவு பண்ணட்டும் யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ். நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்ல கேஸ் போடுறேன். எப்படியோ விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமில்லாமல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி முடிவு பெற்றது.